சீக்கிரம் சீக்கிரம் வேலை ஆகட்டும். சாயந்தரத்துக்குள்ள கஸ்டமருக்கு சாமான் போய் சேரலன்னா அப்புறம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும். எங்க கையில என்ன மாயமா இருக்கு? இந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் ஆகத்தான் செய்யும். உங்களோட கதை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி சரி சீக்கிரம் ஆகட்டும். சோஹன் சார், சோஹன் சார், என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? யாரு 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 அது? சொல்லுங்க, யார் அது? உனக்கு மரணம் ஏற்படும் போது இந்த பூமியே செவந்து போயிடும். அப்புறம் நாலாபுறமும் நிறங்கள் சிதறி கிடக்கும். ஐயோ, இந்த சோகன் அண்ணனை கொன்னுடுவாங்க போல இருக்கே. போங்க, போய் யாராவது சிஐடிக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு என்ன கொல்ற? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணேன்? ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தால தாக்கியிருக்காங்க சார். உங்க எல்லாருக்கும் சோகனை முன்னாடியே தெரியுமா? சோகன் அண்ணன் கடந்த 2 வருஷமா எங்க கிட்டதான் ஊறுகாய் வாங்குவாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவன் எதுக்காக அவரை கொன்னான்னு தெரியல. நீங்க யாராவது கொலைக்காரனோட முகத்தை பாத்தீங்களா? இல்ல, அவன் முகத்துல துணி கட்டியிருந்தான். அப்படியா? இந்த சோகன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அது பஸ்ரா நகர் தான் சார் அவர் இருக்கிற இடம். இங்க நடந்த இந்த சம்பவத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஓகே தயா, நீ சோகனோட வீட்டுக்கு போய் பாரு. அதுக்குள்ள நாங்க பக்கத்துல தேடி பாக்குறோம். கொலைகாரன் இங்க இருந்து போனதை யாராவது பார்த்திருக்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் சரியா 1:30 மணிக்கு யாராவது ஓடி போறத பாத்தீங்களா? அவன் ஜாக்கெட் போட்டிருந்தான், அப்புறம் முகத்தை வேற மறைச்சிருந்தான். ஆமா சார், அந்த ஆளு கூட இங்க ஒரு சண்டை கூட நடந்துச்சு சார். சண்டையா? ஆமா சார். யார் கூட? ஒரு ஆள் இருந்தாரு, ஊறுகாய் அப்பளத்தினால அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஊறுகாய் அப்பளமா? அந்த ஆள் எங்க? அவரு அங்க அந்த வீட்டுல யாரையோ பார்க்க போயிருக்காரு. அந்த எதிர் வீட்டுக்கா? ஆமா. நல்ல ஊறுகாய் பண்றதுக்கு 15 நாள் ஆகும். ஆனா கெட்டு போறதுக்கு 15 செகண்ட் போதும். மிஸ்டர் வினய், நீங்களா? ஆடா அபிஜித் சார், மொத்தம் சிஐடி டீமும் இங்க தான் இருக்கு. உங்க கூட சண்டை போட்டாங்களா? ஆமாங்க. அவன் வந்து இடிச்சது என்னதான், அது என்னன்னா ஊறுகாய் அப்பெல்லாம் டெலிவரி பண்றதுக்கு போயிட்டு இருந்தேன். டேய், ஐயோ என்னுடைய ஊறுகாய், ஐயோ அப்பளம். டேய் உன்னை நான் விட மாட்டேன்டா. டேய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் விட போறதே இல்லை. டேய் நில்லடா. அவன் ஒரு கொலைகாரன். என்னது கொலைகாரனா? ஏய் அடே நில்லுடா. அடே ஐயோ, ஊறுகாயெல்லாம் நாசமா போச்சு. ஐயோ, நாசமா போனவனே. ஐ எம் சாரி சார். அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அவனை விட்டுருக்கவே மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. அவனை பத்தி ஏதாவது ஸ்பெஷலான விஷயம், ஐ மீன் ஏதாவது
அவனோட அசைவுகள் எப்படி இருக்கும், ஏதாவது பெக்குலரான விஷயம் அவனை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய ஷூவா? அவனுடைய ஷூ ரொம்ப வித்தியாசமா இருந்தது சார். நாம ரெகுலரா போடுவோமே அந்த மாதிரி கிடையாது. இந்த விளையாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. அது ஸ்போர்ட்ஸ் ஷூவா? ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்ல, ஆனா இந்த பாயிண்டடா டிப் மாதிரி கீழே இருக்குமே, அதாவது கலர் கூட 2 கலர் போட்டிருந்தான் சார் அவன். சார் இந்த காலத்துல அந்த மாதிரி ஷூஸை ஃபுட்பால் மேட்ச்ல யூஸ் பண்றாங்க சார். அப்புறம் சார் இங்க பக்கத்துல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. அட சார் பணம் கொடுத்துருப்பாங்க. வித்தியாசமான ஷூவா இருந்தது சார். அட இங்கடே. வணக்கம் அபிஜித் சார். வணக்கம் ஜெட்டா சார், எப்படி இருக்கீங்க? சிஐடிக்காரங்க கூட நல்லா இருக்கேன். சிஐடிக்காரங்க கூட உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊறுகாய் அப்பளம். அது சரி, அதுவா? சிஐடிக்காரங்களுக்கும் ஊறுகாய் அப்பளம் விற்க ஆரம்பிச்சிட்டியா? நல்லது நல்லது நல்லது. இவன் ரொம்ப நல்ல அப்பளம் ஊறுகாய்லாம் செய்வான் சார். ஜெட்டாபாய், நான் கொண்டு வந்த ஊறுகாய்லாம் கீழே போச்சு. அங்க பாரு, அங்க பாரியா என்னாச்சுன்னு. அட அபிஜித் சார், எதுக்கு இதை உடைச்சிங்க? இவங்க வீட்டில் எவ்வளோ நல்ல ஊறுகாய் போடுவாங்க, இப்படி உடச்சி வச்சிருக்கீங்க. ஜீவனியா, எவன் உடைச்சானோ அவனை தேடிதான் இவங்க வந்திருக்காங்க இங்க. நீ ரொம்ப ஓவரா பண்ற தெரியுமா? ஒரு ஊறுகாய் டப்பா உடைஞ்சதுக்கு சிஐடிக்காரங்களை வர வச்சு விசாரணை பண்ற. ஜெட்டாலால், என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் கேளு. என்ன ஆச்சுன்னா, இதுதான்பா நடந்தது. ஐயோ கடவுளே, அவன் அவன் யாரப்பா கொலை பண்ணா? ஒரு நிமிஷம் சார், இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரு உங்களை கூட்டிட்டு போய் விவரமா எல்லாத்தையும் சொல்லுவாரு, சரிங்களா? இப்போ கிளம்பலாமா? ஓகே அபிஜித் சார், நீ உனக்கு ஏதாவது வேலை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரிங்க செட்டாபாய், அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நம்ம நல்லா சாப்பிடலாம், சரியா? 2, 3, 4 விதமான பொரியல் கூட சாப்பிடலாம். அப்புறம் இவங்க வீட்லயும் ஊறுகாய் சாப்பிடலாம். அப்படியா? அம்மா அம்மா, சிஐடிக்காரங்க வந்திருக்காங்க. அண்ணனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணுமா? மேடம், அது உங்களோட பெயின் என்னன்னு எனக்கு புரியுதானா? அம்மாவோட வழியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய பிள்ளைய நான் இழந்திருக்கேன். நீங்க சரியா சொன்னீங்க மேடம். ஒரு அம்மாவோட வழியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எங்களோட எண்ணம் என்னன்னா, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் மேடம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இல்லைங்க, என்னுடைய சோகன் ரொம்ப நல்ல பையன். யார்கிட்டயும் சத்தம் போட்டு கூட அவன் பேச மாட்டான். ஆனா யாரோ இருக்காங்கம்மா, இல்லைனா சோகனை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைனா நாங்க சோகனோட ரூமை செக் பண்ணலாமா? வாங்க சார், நான் என்னோட ரூமை காட்டுறேன். பங்கஜ் வாங்க. அம்மா, கடந்த சில நாட்கள்ல சோகனோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுங்களா? ஆமா, ஏதோ பயந்து போன மாதிரி இருந்தான். ஒரே குழப்பத்திலேயே அலைஞ்சிட்டு இருந்தான். சார், சோகனோட ரூம்ல இருந்து ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி புக்ஸ் கிடைச்சது சார். இந்த புத்தகம் தான் அவனுடைய மரணத்துக்கு முக்கியமான காரணம். நீங்க என்ன சொல்றீங்க? சோகனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. 3 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, இந்த 3 நாள் தான் அவன் வாழ்க்கையில கடைசி நாள்னு சொல்லிருக்காங்க. அதனால அவன் ரொம்ப பயத்துல இருந்தான், தனக்கு வரப்போற மரணத்தை நினைச்சு. இப்படி ஒரு மூட நம்பிக்கையா? நீங்க அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலையா இதெல்லாமே மூட நம்பிக்கைன்னு?
நான் அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொன்னது எதையுமே அவன் கேட்கல. ஏன்னா இந்த விஷயம் அவனோட கண்ணை மறைச்சிருச்சு. அவன் என்ன சொன்னான்னா, நான் சாகும்போது பூமி எல்லாம் செவந்து போயிடும், நாலாபுறமும் நிறங்கள் செதறி கிடக்கும்னு சொன்னான். அப்புறம் அந்த எதிர்காலம் உண்மையாயிடுச்சு சார். சோஹனுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு யார் சொன்னாங்க? ஹேரோ கார்டு ரீடர் விஷாக்கா சுலேகா தான். டேரோ கார்டு ரீடரா? விஷாக்கா சுலேகா? அபிஜித் சார், இந்த சமுதாயத்தில் கொடுமைகள் நடந்துக்கிட்டே போகுது. நல்ல நல்ல வீட்டு பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கு பதிலாக குற்றங்கள் செய்கிறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க. இங்க பாருங்க, புக்ல எழுதியிருக்கான்னு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க கொலை பண்ண மாட்டாங்கன்னு. கொலை யார் வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இந்த சிஐடி இருக்கிற வரைக்கும், உங்களை மாதிரி துணிச்சலான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் வெற்றி நமக்கு தான். ஓஹோ, நான் துணிச்சலானவன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க ரொம்ப துணிச்சலானவர் சார். கொலைகாரனை அடையாளம் காட்ட வந்திருக்கீங்க. இது சின்ன வேலை இல்லை, நல்ல குடிமகன வேலையை பண்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தான் இந்த கிளப்போட ஃபுட்பால் கோச்சா? ஆமாம், சொல்லுங்க. இங்கே பாருங்க, நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க சார். அவனை எப்படி சார் நான் மறக்க முடியும்? அவன் எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் எனக்கு. ஊர்கா பாட்டில் உடச்சிட்டான், அப்போலாம் நொறுக்கிட்டான். எனக்கு மொத்தமாக 1350 ரூபா நஷ்டம் தெரியுமா சார்? அவன் கொலைகாரனும் இல்லையோ, ஆனால் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க. எஸ் சார். அபிஜித் சார், அந்த ஆள் மாதிரி இந்த ஆள் நிச்சயமா கிடையாது சார். இல்லையா? இல்ல சார். சொல்லுங்க சார். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஸ்பைஸ் ஹவுஸ்ன்ற பேர்ல ஒரு பங்களா இருக்கு. அங்க கொலை நடந்திருக்கு. கொலையா? அது அந்த பங்களாவா? அந்த மிளகாத்தூள்லாம் அரைப்பாங்களா அந்த பங்களா? ஆமாம். அப்புறம் கொலைகாரன் ஓடும்போது இவரை இடிச்சிட்டு போயிருக்கான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலைகாரன் ஒரு ஃபுட்பால் பிளேயரா. எங்கள் கிளப்பை சேர்ந்தவனா? இங்க பக்கத்துல உங்க கிளப் மட்டும்தான் இருக்கு. ஆமாம் சார், நான் அந்த ஆள் போட்டிருந்த ஷூவை பார்த்தேன். அவன் 2 கால்லையும் வேற வேற கலரில் ஷூவை போட்டிருந்தான். இப்போல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வேற வேற கலரில் ஷூ போடுறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தான். ஒருவேளை அவன் நார்மல் மனுஷனாக இருந்திருக்கலாம், ஃபுட்பால் ஷூ போட்டுட்டு இருந்திருக்கலாம்ல. ஃபுட்பால் ஷூவை போட்டுக்கிட்டு யாராவது கொலை பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்க கிளப்ல 1:30 மணிக்கு ஏதாவது பிராக்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சா? சார், 1 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் 1 hour பிரேக் இருக்கு சார். 1 மணிக்கு அப்புறம் பிரேக்கா? கொலையும் அந்த டைம்ல தான் நடந்துச்சு. இங்க எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்க லிஸ்ட் எனக்கு வேணும். ஓகே சார், எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. நான் எல்லா பிளேயர்ஸையும் இந்த இடத்துக்கு வர சொல்றேன். சரி, அப்புறம் இங்க பாருங்க, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சிஐடிக்காரங்க கேட்குறாங்கன்னு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்பாராம் துகாராம் பேடே. அதாவது கோரேகாவில் ஒரு சொசைட்டி இருக்கு, அங்க செக்ரட்டரி நான் தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. உங்களுடைய இந்த கிளப் இருக்குல்ல, அதுக்கு மெம்பர்ஷிப் எப்படி? அதாவது நான் ஜாயின் பண்ணலான்னு விரும்புறேன். அதாவது என்னோட சேர்த்து ஒரு 10-15 பேரை ஜாயின் பண்ணுவேன். மொத்த சொசைட்டியும் ஜாயின் பண்ண விரும்புறேன். அதாவது இந்த சிஐடி விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு சொன்னா போதும். ஷூர். தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. இவரோட இந்த சுறுசுறுப்பு அவரோட பொறப்புலயே இருக்கு போல இருக்கு. இங்க பாரு விஷாக்கா, உன்னோட இந்த கார்டில் என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். ஆனா எனக்கு இருக்கு. ஆனா நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதாவது எதிர்காலத்தோட கார்டுல உனக்கு சந்தோஷமான வெளிச்சங்கள் நிறைஞ்சிருக்கா, இல்ல துக்கத்தோட மேகங்கள் சூழ்ந்திருக்கான்னு. கார்டு எடு. நீங்களாம் யாரு? அப்பாயின்மெண்ட் வாங்காம எப்படி உள்ள வந்தீங்க? நாங்க சிஐடிஸ். சிஐடி கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாட்டோட சிஐடி என்னுடைய அறிவு அப்புறம் கலை மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, அது விஷயம் கிடையாது. நாங்க இங்க அந்த
லட்சிய ரேகைகள் நல்ல தெளிவா சொல்லுது. எதிர்காலத்துல நடக்கக்கூடாத ஒரு பெரிய சம்பவங்கள் உனக்கு நடக்க போகுது. இங்க வா, இங்க வா. இதுல இருந்து ஒரு கார்டு எடு. அடுத்த 6 மாசத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அடுத்த 6 மாசத்துல எனக்கு கல்யாணமா? யாரு கூட? இன்னொரு கார்டு எடு. விஷாக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் இப்ப கிளம்புறேன். டிஸ்டர்ப் பண்ணாத, என்னோட கவனம் செதறது. இங்கிருந்து தெற்கு திசையில ராங்கிற இடத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து பெண் உன்னோட வாழ்க்கை துணைவியா வருவா. அவளுக்கு உனக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்ச நாள்லயே நீ கோடீஸ்வரனா ஆயிடுவ. சார், எனக்கு ஒரு கிராமத்துல பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். சார், 6ன்ற பேர்ல எந்தெந்த கிராமம் இருக்கோ நான் போய் உடனே தேடுறேன் சார். எனக்கு பர்மிஷன் கொடுங்க. இங்க பாருங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இங்க வந்திருக்கோம். இது ஒரு கொலை கேஸ். கொலையா? யாரோட கொலை? இவரு சோஹனோட கொலை. இவரோட மரணம் வரும்போது பூமியே செவந்துரும், நாலாப்புறமும் நிற சதுரி இருக்கும். இதை தானே நீங்க இவருக்கு சொன்னீங்க? சொல்லுங்க. நான் சொன்ன ஜோசியம் உண்மை அடிச்சா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு புரியல. நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதா? இது முதல் தடவையா நடக்குது. நான் சொன்ன ஜோசியம் உண்மையா அடிச்சு இல்லைன்னா இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னனோ அது அப்படியே தழகெல்லாம் நடக்கும். அப்படின்னா எனக்கு கல்யாணம் நடக்காதா? அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆக மாட்டேனா? ஒருவேளை நீயே சோஹனை கொலை பண்ணிட்டியா என்ன, உன்னோட ஜோசியத்தை உண்மை நிரூபிக்கிறதுக்காக? நீங்க என்ன சார் பேசுறீங்க? நான் சொன்ன ஜோசியம் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் வேற வழியில கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கு ஒருத்தரை கொல்றது இல்ல இல்ல, இந்த மாதிரி நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். அப்படின்னா ஒருவேளை அப்படி ஒரு ஆளோட வேலையா கூட இருக்கலாம். உங்களோட ஜோசியத்தை கேட்டு அவன் இப்படி கூட நினைச்சிருக்கலாம், இதையே நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு. இந்த ஜோசியத்தை நீங்க சொல்லும்போது பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்களா? நான் இந்த எதிர்காலத்தை பத்தி சொல்லும்போது அந்த அறையில இப்ப யாருமே கிடையாது. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒருவேளை அங்க வேற யாராவது. ஆமா, சோஹன் கூட அவருடைய ஃப்ரெண்டும் இருந்தாரு. ரூமுக்கு வெளியில நின்று இருந்தாரு. ரொம்ப மோசமானவன். என்னுடைய அசிஸ்டன்ட் ஆமியா கூட அவனை பத்தி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க வேலைக்கு வந்திருக்காங்களா? ப்ளீஸ். இப்பவே கூப்பிடுறேன். எஸ் மேடம். ஆமியா, இவங்க சிஐடி ஆபீசர்ஸ். சோஹனோட அந்த ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அதான் அவன் கூட வெளியில உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே. மேடம், இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க சிஐடியை வர சொன்னீங்களா? இல்ல, நாங்க இங்க வந்ததுக்கு அது காரணம் இல்ல. சோஹனை கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் அதே மாதிரி இவங்க சொன்ன ஜோசியம் மாதிரியே. சார், ஒருவேளை சோஹனை கொலை செஞ்சது அவரோட ஃப்ரெண்டே செஞ்சிருந்தா? ஆமியா, அவனோட பேர் என்னன்னு சொன்ன மேம்? ஆமா, சஷாங்க். சஷாங்க் தான் கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஆளு ஒருத்தவங்க கிட்ட போன்ல பேசுறத நானே கேட்டேன். அவன் ஏதோ ஷேர்ஸ் வாங்கி விக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் இன்னொன்னு சொன்னான், அதாவது இந்த விஷயம் சோஹனுக்கு தெரியக்கூடாதுன்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கரண், விசாரிங்க இந்த ஷேர் புரோக்கர் சஷாங்க் எங்க இருப்பான்னு. எல்லா பிளேயர்ஸும் வந்தாச்சா? எஸ் சார். ப்ராக்டிஸில் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சிஐடிக்காரங்க, உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நம்ம கிளப்ல சிஐடி நீங்க ஏன் சார் எதுவும் சொல்லல? நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். நீங்களா ஒரு விஷயம் சொல்லுங்க.
இன்னைக்கு மதியம் 1லேருந்து 2க்குள்ள யாரெல்லாம் இங்க இருந்து வெளியே போனீங்க? சார் நான் அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். நானும் தான். நீங்களா? நாங்களும் இங்க தான் சார் இருந்தோம். யாரோ இங்க இருந்து வெளியே போயிருக்காங்க. அவங்களா முன்னாடி வந்துட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லனா ஆனா சார் என்ன விஷயம்? நீங்க எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள யாரோ 1லேருந்து 2க்குள்ள கிளப்பை விட்டு வெளியே போயிருக்கீங்க. சோஹன்ற ஒருத்தரை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? ஆமா, கொலைதான் சார். கொலை பண்ணது நாங்களா? எப்படி சார் நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா இவரு கொலைகாரனோட ஷூவை பார்த்துருக்காரு. அவன் ஃபுட்பால் விளையாடுறவங்க போடுற மாதிரி ஷூ போட்டுட்டு இருந்திருக்கான். திஸ் இஸ் ரெடிகுலஸ் சார். நீங்க ரோட்ல போற யாரோ ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக எங்க கிட்ட வந்து இப்படி எங்களையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சாட்சி நான் தான். நான் ஒன்றும் முட்டாள்தனமா சாட்சி சொல்லல. நான் ஒரு வாத்தியார். அப்படின்னா ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இங்க பாருங்க அபிஜித் சார், இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். அதே ஷூ தான், ரெட் அண்ட் பிளாக். இதே ஷூ தான், இதே ஷூ தான். இந்த ஷூ இங்க இருக்குதுன்னா அப்ப கொலைக்கா அட இதே மாதிரி பேர் இங்க ஒன்று இருக்குது. என்ன சார் இது? அட கடவுளே, பாருங்க அபிஜித் சார், இங்க ஒரு ஷூ இருக்குது. அட கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. அபிஜித் சார், இதே மாதிரி இத்தனை ஷூ இங்க இருக்குது, ஒன்னும் புரியல சார். இவர் தான் உங்களோட சாட்சியா? இதுல எந்த ஷூ யாரோடதுன்னு கூட இவருக்கு தெரியல. ஆனா நீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்க? சந்தேகம் வரதான் செய்யும். உண்மையான கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் சந்தேகப்பட்டு தான் ஆகும். கோச் சார். எஸ் சார். எனக்கு இவங்க ஷூஸ் வேணும். இதுல ஏதாவது ஒரு ஷூ வெளியே போயிருக்குன்னா அதுக்கு கீழே மசாலா நிச்சயமா இருக்கணும். ரோகனோட டெட் பாடிக்கு பக்கத்துல சிதறி இருந்துச்சு. நிக்கில், செக் பண்ண. சார். நிக்கில் சார், மோந்து பாருங்க. மசாலாவோட வாசனை வந்தா உடனே தெரிஞ்சிடும்ல. சாரி. சார், இங்க இருக்கிற எந்த ஷூலையும் இல்லை. அது எப்படி ஆகும்? மிஸ்டர் பீடே, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நீங்க இந்த மாதிரி ஷோ தான் பாத்தீங்களா? சார், நான் ஒரு டீச்சர் சார், டீச்சர். என்னுடைய ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்த்தேன்னா நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி. ஆனா சார், கொலைகாரன் இங்க தான் இருக்கான். இந்த கிளப் சேர்ந்தவன் தான். எல்லா பிளேயர்ஸோட ஷூவும் இங்க இருக்கு. சார், எத்தனை பிளேயர்ஸ் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஷூஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஆனா ஒரு பிளேயரோடது இல்ல. அவனால விளையாட முடியாது. அது யாரு? ஹிதேன். அவன் ஷூ எங்க? சார், லாக்கர்ல. சார், அந்த ஷூ இங்க இருக்கு. இதுல தான் அந்த மசாலா ஒட்டி இருக்கு. சார், நான் சொல்றது உண்மை சார். இந்த ஷூவை நான் போடல சார். அப்போ உன் ஷூல இந்த மசாலா எப்படி வந்துச்சு? சார், சார் எனக்கு தெரியாது சார் இது எப்படி பட்டுச்சுன்னு. அப்போ 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள எங்க போயிருந்த? சார், என் காலில் அடிபட்டுடுச்சு. அதான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ஜிம் போயிடலாம்னு நினச்சேன். உடனே ஜிம்முக்கு போயிட்டேன். வேணும்னா நீங்கள் என்னோட ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. மிஸ்டர் விடே, இவனை பார்த்தா உங்களுக்கு அவனை பார்க்குற மாதிரி இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் சார். ஒரு நிமிஷம் அண்ணா, இதை கொஞ்சம் பிடிங்களேன். ஒரு செகண்ட் ப்ளீஸ்.
ஏய் நில்லு நில்லு, எங்க ஓடுற? எங்கடா ஓடுற நீ? நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. அட நில்லு நில்லு, உன்னை விட மாட்டேன் நான். ஏய் சாரியா, தேங்க்யூ. ஒண்ணுமே புரியல சார். சார் இவன் சொன்னது உண்மைதான். ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொன்னார்னா, இவன் அந்த டைம்ல அங்கதான் இருந்திருக்கான், அங்க ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தானா. அந்த மாதிரி இருந்தாலும் இல்ல சார். அது சரி. சரி யதின், இப்போதைக்கு நீ போலாம். தேவைப்பட்டா உன்னை மறுபடியும் கூப்பிடு. ஓகே? சரி சார். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. எஸ் சார். எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க. எஸ் சார். அபிஜித் சார், நான் கிளம்பலாமா? ஏன்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஊர்கா மிக்சிங் வேலை இருக்கு. அதாவது நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே இங்க வந்துடுறேன். உண்மையான குடிமகனா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா? உங்களுக்கு ஊர்கா அப்பளம் ஏதாவது தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அபிஜித் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். பாய். சார் சார் சார், சோஹனை நான் ஏன் கொல்ல போறேன்? இது உண்மை இல்லையா என்ன? நீ ஷேர் விற்கிறதுல யாரையும் ஏமாத்தல, பார்ட்னர்ஷிப்ல நீ சோஹனை ஏமாத்திருக்க. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நான் யாரையும் அப்படி ஏமாத்தல சார். இப்போ இவன் இன்னொரு விஷயமும் சொல்லுவான். இவர் விஷாக்கா சொன்ன ஜோசியத்தை கேட்கலன்னு கூட சொல்லுவார். அதான் சோஹனோட அந்த மரணத்தை பற்றி. நான் ஏமாத்தினேன்னு ஒத்துக்கிறேன் சார். ஆனால் நான் சோஹனை கொல்லலை சார். அப்படின்னா யார் கொன்னது? அதுவும் அப்படியே விஷாக்கா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், விஷாக்கா சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, அதை நம்பாதன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உன்னை தவிர விஷாக்கா எதிர்காலத்தை சொல்கிறான்றதை பற்றி வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அது அவங்களுக்கு தான் சார். அவங்களுக்குன்னா யாருக்கு? விஷாக்கா. நாங்கள் எப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சோஹனுக்கு மிரட்டல் கால்ஸ்லாம் வரும் சார். சார் நான் சொல்கிறத நம்புங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி விஷாக்கா தான் சார் இருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்தை சொன்னது விஷாக்கா தானே சார். எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது. நாங்கள் எதுக்கு இந்த ஷூ ட்ரை பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கொலைகாரன் இந்த ஷூவை போட்டு தான் கொலை பண்ணியிருக்கான். யார் காலில் இந்த ஷூ கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அவங்க காலில் ஜெயில் சங்கிலியை தான் போட போகிறோம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக உங்கள் காலை காட்டுங்க, புரியுதா? என்னால் மற்றவங்களோட ஷூவெல்லாம் போட முடியாது. ஏய் ட்ராமாவை எடுத்து. சார் உள்ளே போக மாட்டேங்குது. எதுக்கு சார் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? வாவ் சார், இவனோட காலில் ஷூ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதை பார்த்தா ஷூ ஹித்தேந்து இல்லை, இவனோடது மாதிரி இருக்கு. என்ன மிஸ்டர், உண்மையை இங்க சொல்றியா இல்ல ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு கவனிக்கணுமா? இல்ல சார், அது இல்ல சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் சொல்றதை நம்புங்க சார். என்னாச்சு? சார் ஆனந்த் என்ன சார்? ஆனந்த் என்னாச்சுடா? ஆனந்த் ஓகேவா? ஆனந்த் சார், இவன் இறந்துட்டான். என்ன சார், இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா என்ன? ஆனா இவனுக்கு சின்ன வயசு, அதுலயும் ஒரு பிளேயர். சார் நேற்று தான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் மெடிக்கல் செக்அப் நடந்துச்சு.
ஊசி இல்லைன்னா இன்ஜெக்ஷனோட அடையாளம் மாதிரி தெரியுது. அப்ப இவனுக்கு வந்தது ஹார்ட் அட்டாக் இல்ல, இது கொலை. கொலை சார், என்னால நம்பவே முடியல சார். விஷாக்கா சோஹனை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்களா? சோஹனோட கால் ரெக்கார்ட்ஸை பார்த்தா அப்படிதான் இருக்கா? சார் ஒருவேளை தப்பிச்சிட்டாங்களா? சார் இந்த ரூம் இருக்கிற நிலைய பார்த்தா இங்க ஏதோ கைகலப்பு நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் தெரியுது. சார் இங்க பாருங்க, பேரோ கார்டு. ஆனந்த் எப்படி இறந்தானோ அதே மாதிரி தான் இதுல எழுதியிருக்கு. நேரம் ஓடுற மாதிரி வேகமா உன்னோட இதய துடிப்பும் வேகமாகும். நேரம் எல்லாம் முடிஞ்சிடும். ஓ நோ, அப்ப இந்த ஆனந்தும் சோஹனும் விஷாக்காவோட கிளைண்ட்ஸ் நினைக்கிறேன். இதோட உண்மையான விஷயம் நீ விஷாக்கா தான் சொல்லணும். வீட்டை நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த விஷாக்கா எங்க இருக்கான்னு மூளை முடுக்கல பாருங்க. சார் என்னாச்சு சார்? ஓ நோ, சீக்கிரமா வெளியே எடுங்க. சார் இவங்களை தண்ணியில் அமுக்கி கொண்டு இருக்காங்க. கழுத்து நெரிச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை. இது என்னது? 4 சோறுள்ள கடல்ல நீ இறப்பாய். இந்த கார்டில் எழுதியிருக்க மாதிரியே தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. பாத்டப், 4 சோறுள்ள கடல். அப்படின்னா சோஹன் அப்புறம் விஷாக்காவோட மரணத்துல நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனால தான் இவங்க கார்டில் இருக்கிற மாதிரியே இவங்க இறந்துருக்காங்க. இந்த கேஸ் மொத்தம் தலைகீழ மாறிடுச்சு. நம்ம என்ன நினச்சோன்னா சோஹனோட மரணத்துக்கு காரணம் இந்த விஷாக்கான. இந்த மெட்டல் பிளேட்டிங் என்ன பண்ணுது? சரி, யாராவது போய் பாத்ரூம்ல மெட்டல் பிளேட் எதுக்காக வைக்கணும்? அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட் இங்க விஷாக்கா ஓடுறது இல்லை, கொலைக்காரன் தான் இருக்கும். தெரியாம இங்க போட்டு போயிருக்கான். சோஹனும் ஆனந்தும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஆமா சார், 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். என்னுடைய பையன் சோஹன் இவரோட பையன் ஆனந்துக்கு எக்ஸாம்ஸோட பேப்பரை அனுப்பும் போது மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவன் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அன்னையிலிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் விரோதமா மாறிடுச்சு. ஆமா, ஆனந்த் எக்ஸாம் பேப்பர்ஸை அனுப்பினானா? இல்ல சார், அவன் எப்பவுமே இதை தான் சொல்லிட்டு இருந்தான். இது அவனுடைய வேலை கிடையாதுன்னு, அவனை மாட்டி விடுறான்னு சொன்னான். இப்படி இந்த சின்ன விஷயத்துக்காக ஆனந்த் சோஹனை கொன்னு இருப்பான்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அவன் இல்லை சார், இப்படி நிச்சயமா இருக்காது. அப்போ மூணாவது இருக்கிறவன் தான் தனக்கு சாதகமா இந்த சண்டையை பயன்படுத்திட்டு இருக்கான். சார், எனக்கு என்னோட மனைவியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் சார். அவ எதுக்காக சார் சோஹனை பிளாக்மெயில் பண்ண போறா? அப்பா உங்க போனை வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா சோஹனுக்கு கால் பண்றதுக்காக? சார், வேற யாரும் எப்படி சார் அவங்க போனை யூஸ் பண்ண முடியும்? ஜெகதீஷ் சார், இது மொபைலோட கால் லிஸ்ட். இது ஒன்றும் போய் கிடையாது சார். இந்த கால் லிஸ்ட் அடிப்படையில் பார்த்தா இதுல இருந்து நிறைய காலை நான் வீட்டில் இருக்கும்போது தான் சார் அவங்க பண்ணியிருக்காங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா யாரோ விஷாக்காவை இதில் மாட்டி விட முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி யார் பண்ணுவாங்க? விஷாக்காவுக்கு யார் கூடயாவது விரோதம் இருக்கா? இருக்கலாம் சார். அவளோட பழைய கிளைண்ட் யாராவது இருக்கலாம். அவங்கள ஏமாத்தினதுக்காக பழிவாங்க இப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆமியா. ஆமாம் சார், ஆமியா. விஷாக்காக்கு மரணம் ஏற்பட்ட நிலையை பார்க்கும்போது ஆமியாவால் இந்த கொலையை தனியாக செய்ய முடியும்னு தோணல.
சோகன் சார் மேடம் கிட்ட ரொம்ப முன்னாடில இருந்தே வந்துட்டு இருந்தாரு. ஆனா ஆனந்த் மேடமோட கிளைண்ட் கிடையாது. அவர் அவங்களோட ஃப்ரெண்டு. ஆனந்த் விஷாக்காவோட ஃப்ரெண்டுங்களா? அப்புறம் சோகனுக்கு எதிரி. ஆனா 3 பேரும் இறந்துட்டாங்க. மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொலைக்கார எங்கேயாவது என்னையும். கவலைப்படாத, சிஐடிங்க இன்னும் குற்றம் நடக்க விட மாட்டாங்க. நீ இப்ப போகலாம். அப்படி தேவைப்பட்டா மறுபடியும் உன்னை கூப்பிடுவோம். ஓகே மேடம். சார், யாரோ ஒரு 3வது ஆளு தன்னோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக சோஹன் அப்புறம் ஆதித்யாவை கொலை பண்ணியிருக்காங்க. இருக்கலாம். அந்த குற்றவாளியை நம்ம பிடிக்கிறதுக்கு விசாகா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களையும் அவன் கொன்னு இருக்கான். ஆனா அந்த ஆள் யாரு? ஒரு ஹெல்த்தியான மனுஷனுடைய இதயத்தை நிறுத்துறதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று லவ் ஸ்டோரி, இல்லைனா மறுபடியும் இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். முதல்ல ஆனந்தோட மரணம் எப்படி நடந்தது அது சொல்லுங்க. அந்த வீடியோவை பாருங்க. சரி, இதை பாருங்க. இங்க எந்த இடத்துல மெயின் ஆர்டரி பிளாக் ஆயிருக்கு? அப்படின்னா இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சா? இல்லை பங்கஜ், அவர் ஹார்ட் ரொம்ப உறுதியாக இருந்தது, ரொம்பவும் ஆரோக்கியமா. ஹார்ட்ல எந்த ஒரு விதமான பிளாக்கேஜும் கிடையாது. ஆனா சார், இவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? ஆனா இந்த மனுஷனுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா ஒரு ட்ரக் கொடுக்கப்பட்டிருந்தது. இதோ இன்ஜெக்ஷன் கொடுத்த அடையாளம். அந்த ட்ரக்னால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. அப்படின்னா சார், இன்ஜெக்ஷனாலே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு? மெடிக்கல் லாங்குவேஜில் இதை ஆம்புலிசம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய பிளட் ஹிஸ்ட்ரியில் பிளட் கிளாட்டை உருவாக்குறது, ஏர் பபுள் ஆக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்ட் பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. என்ன ட்ரக் சோலங்கி? மைராக்ஸ். அப்புறம் சார், கொலைக்காரனுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது எந்த அளவில் ட்ரக்கை கொடுக்கணும், அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஆனந்த் இறப்பாருன்றதும் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஒரு டாக்டரால தான் முடியும். அது அந்த டாக்டர் தான் ஆனந்த் சாகரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கான். பாருங்க, இந்த மெடிக்கல் பிளேட்ல இந்த டிசைன் எம்போஸ் பண்ணிருக்கு. இந்த வேலை உங்க இடத்துல தான் நடந்ததா? ஆமா சார். இதை யார் ஆர்டர் கொடுத்தது? 1 மினிட் சார். என்னாச்சு பங்கஜ்? ஒன்றும் இல்லை சார், அது வந்து அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். என் அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கு சார். நான் நிறைய மெடல் வாங்கணும், அதை வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு நீ உண்மையா உழைச்சா உனக்கு நிறைய மெடல்ஸ் கிடைக்கும், புரியுதா சார்? இந்த ஆர்டரை எங்களுக்கு கொடுத்தது கேபிடி ஃபுட்பால் கோச் மிஸ்டர் ஷகோரா சார். ஷகோரா? ஒரு நிமிஷம் கொடுங்க. இது அண்டர்லைன் பண்ண இந்த 3. இந்த கால் டீட்டெயில்ஸ் யாருது? சோகனோடது. இது புது நம்பர்ஸ் நினைக்கிறேன், இப்போதான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 3 புது நம்பரும் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? இது யாரோ ஆமியான்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமியா? அப்படின்னா ஆமியா தான் சோஹனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கா, அதுவும் வேற வேற நம்பர்ல இருந்து. இன்ட்ரெஸ்டிங். Goodbye, Amya.
ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. யாராவது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்களா? இது என்னது? லெட் மீ கெஸ். இது கண்டிப்பா நம்ம ஹாங்காங் போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இல்லையா? உன்னோட மரணம் அவனுடைய கையிலன்னு எழுதப்பட்டிருக்கு. யாரை நீ வாழ்க்கைன்னு நினைக்கிறியோ அவன். அதாவது நிறைய பேர் தன்னுடைய காதலுக்காக கடன் பட்டிருப்பாங்க. ஆனா உன்னுடைய காதல் உன்னுடைய வாழ்க்கைய முடிச்சு வைக்கும். என்ன இது? கதவு திறந்திருக்கு. ஆமாம் ஸ்ரேயா, வீட்லேயும் யாருமே இல்லை. ஆமியா சார். ஓ நோ. ஆமியா, ஆமியா. சார் நம்ம வரதுக்கு லேட் பண்ணிட்டோம். கொலைக்கார அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். இங்கே பாரு, இவங்களையும் அதே மாதிரி தான் கொண்டு இருக்கான். ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷனை கொடுத்து. ஆனந்த் எந்த டாக்டரை பார்க்க போனார்னு தெரிஞ்சா போதும் சார். இந்த கேஸ் கண்ணாடி மாதிரி தெளிவாயிடும். ஆமாம் ஸ்ரேயா. ஹலோ, ஹாஸ்பிட்டல் பேர் என்ன சொன்னீங்க? சார் கொஞ்சம் இது என்னன்னு பாருங்களேன். இந்த விசில் ஆமியாவோட பாடி கிட்ட. அடேங்கப்பா, மேட்ச் விளையாட ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? சார், நீங்கள் எல்லாரும் மறுபடியும் இங்கே? ஆனா அது என்னன்னா, கோல்டு பிளேட் அப்புறம் டிராஃபிக்கு பதிலா மேட்ச் விளையாடுறதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? கோல்டு பிளேட்டா? ட்ராஃபியா? ஆமா, கோல்டு பிளேட். எங்களுக்கு அந்த பிளேட் எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? விஷாகா மேடம் பாத்ரூம்ல இருந்து. அவங்கள அங்கதான் கொன்னுட்டாங்க. ஓ, அப்படின்னா இப்போவும் எங்களில் யாரோ தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? நினைக்கல, முழுசா நம்புறோம். அட, நீங்களாம் இங்கே சார்? கேஸ் சால்வ் ஆகிடுச்சா என்ன? எஸ் சார், கேஸ் இஸ் ஓவர். நாங்க நினைச்சோம் போகும்போது உங்களுக்கு கொலைகாரனோட பேரு சொல்லலாம்னு நினைச்சோம். நிஜமாவா சார்? நீங்க முதல்ல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. திஸ் கோல்டு பிளேட் விஷாகா மேடம் பாத்ரூம்ல எப்படி ஒளிச்சு வச்சீங்க? அப்புறம் எங்களுக்கு இந்த விசில் ஆமியா மேடம் பாடி பக்கத்தில் கிடைச்சது. இது அடையாளம் தெரியுதா? ஆனால் இந்த விசில் மைதானத்தில் விழுந்துடுச்சே, இது எப்படி ஒரு டெட் பாடி கிட்ட போச்சு? ஓ, வெளியே இப்படி கூட இருக்கலாம் சார். கொலைகாரன் வேணும்னே இத டெட் பாடி பக்கத்துல போட்டுட்டான். அதாவது உங்களை மாட்டி விடுறதுக்காக. நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் ஜெகதீஷ்? இது உண்மையா இல்ல பொய்யா? என்னோட கருத்து என்னவா இருக்கும்? நீங்க தான் இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸோட ஃபிட்னஸை செக் பண்றவராச்சே. ஆமா. நீங்க இத பத்தி எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப இங்க 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர காரணமான இன்ஜெக்ஷனை போட்டீங்க, அத பத்தி சொல்லலையே. இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல நீங்க பழி போட பாக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க கிட்ட இப்போ ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு. சார்,
எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் சிஐடிஸ்லேருந்து வரோம். உங்களால் சொல்ல முடியுமா ஆனந்த்னு பேர் கொண்ட ஃபுட்பால் பிளேயரோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்தது எந்த டாக்டர்னு? ஒரு நிமிஷம். டாக்டர் மிஹிர். நாங்கள் டாக்டர் மிஹிரை பார்க்கணும். டாக்டர் லீவ்ல போயிருக்காரு, வேணும்னா நீங்கள் அவரோட நர்ஸ் கிட்ட பேசலாம். ப்ளீஸ். ஹலோ, அன்னைக்கு டாக்டர் மிஹிர் வரவே இல்லை, இன்னொரு டாக்டர் தான் வந்தாரு. அவர் தான் அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. இசிஜிக்கு ரெடி பண்ணுங்க. படுத்துக்கோங்க. டாக்டர் ஜக்கி, பேரோகார்ட் ரீடர் விஷாக்காவோட ஹஸ்பண்ட். இன்ட்ரெஸ்டிங். அபிஜித் சார். அட, எதுக்காக அவசரப்படுறீங்க? மெடலை வாங்கிக்கிட்டு பொறுமையா போங்க. சோஹனும் ஆனந்தும் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களோ அந்த ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். அவங்க சின்ன வயசுல இருந்தே என் தங்கச்சியை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்னோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டா. அதனாலதான் அன்னைக்கே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன். அப்புறம் அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் என் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அப்புறம் சோகனும் ஆனந்தும் விஷாக்கா கிட்ட வரத நீ பார்த்துருக்க. எதிர்காலத்தை தெரிஞ்சிக்க நீ அவங்கள கொல்ல பிளான் பண்ணிருக்க, டேரோகார்ட் மூலமா. இவங்க 2 பேரும் சாகணும்னு தான் நான் நினைச்சேன். அந்த பழி விஷாக்கா மேல வரணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் விஷாக்காவோட ஃபோன்ல இருந்து சோகனுக்கு நிறைய கால் பண்ணேன். அப்போதான் உங்களோட சந்தேகம் விஷாக்கா மேல ஏற்படும். ரம்யா, அவளை ஏன் கொன்ன? நான் அவளை ரொம்ப காதலிச்சேன். இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ஹாங்காங்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆமியா மூலமா நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ஆமியாவையும் கொலை பண்ணிட்டேன். பகைங்கிற நெருப்பை அணைக்கிறதுக்காக 4 பேரை கொன்னு இருக்க. கடைசியில உனக்கு என்ன கிடைச்சது? தூக்கு. உனக்கு தூக்குதான்.